இப்படி மக்களை நல்லா பார்த்துக்க. இவர் தான் கொயர் மாஸ்டர். இங்கே சார் இது ஒரு நிமிஷம். ஓகே, மிஸ் லஸ்ஸி அவர்கள் கேட்டுக்கொள்வதாக கேட்டுக்கொள்வோம். மிஸ் லஸ்ஸி
சென்னை தெற்கு மதுரை மறைமாவட்ட அதிபர்களே நம்முடைய சகோதரி இந்த முயற்சியாக தேசிய குடும்பம் இந்த நம்மோடு இருந்து எந்த வரையை பங்கேற்கிறார்கள் அன்பழகி ஆயனநாதர் 1725 ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி விசாரணை நடைபெற்றார். 1780 சட்டத்துறை 31ஆம் தேதி நிறைவு செய்யப்பட்டது. இந்த 300 ஆண்டுகள் நிறைவேற்றது அதை குறிப்பிடும் வகையில் அவர்கள் நம்மோடு சேர்ந்து நிறைவேற்றினார்கள். இவர் நாட்டிலும் நம் நாட்டில் வரைகிறது நம்முடைய மைசூர் மிஷனோடு அந்த சமயத்தில் கட்டளை மனுவை சௌரிபாளையம் திருப்பூரில் பணியாற்றினார். 1780 நம்முடைய தாராபுரத்தில் பணியாற்றினார். அப்பொழுது சரி 1783 ஆங்கிலேயர்கள் துப்பு செய்தார்கள். சண்டை விதத்தினால் இது ஒரு போட்டி இருந்தது. அந்த கோட்டையை பிடிப்பதற்காக ஒரு சண்டைப்பட்டார்கள். அதை தீர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய தந்தையர்கள் குதிரையை பயணம் செய்து வழிகளை பார்த்து சமாதானத்துக்காக அந்த வழியும் காவலாளி அதை தவறுதலாக விடுகிறார்கள். இந்த வேதனைப்பட்ட அவனையும் உடலையும் சுவாசிக்கும் அவை வளர்ச்சி தான் நிறுத்தி என்ற அந்த மாமனிதனுடைய ரத்தம் தான் இந்த கோயிலுக்கு
முழுக்க அவருடைய ரத்தம் அவருடைய பணி நாம் அறிவோம். அதை நிறைவேற்றுவதை நாம் கொடுக்க வேண்டும். இந்த சமயத்தில் இயேசு சபை மதத்தினை பார்க்கிற இடம் நமது மறை மாவட்டத்தில் 3 இடங்களில் பணி செய்கிறார்கள், சிறப்பாக செய்கிறார்கள், உலகெல்லாம் பணி செய்கிறார்கள், எங்கெல்லாம் பணி செய்கிறார்கள், மக்களை கற்பிக்கிறார்கள். குறிப்பாக அடித்தட்ட மக்களுக்காக, முகவரி இருந்த மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக நம்முடைய சரகால பாடல்கள் ஒரு இடத்துல போகும்போது வசதி வாய்ப்பை பார்த்து போனாங்க. என்னுடைய தாய்மொழி வேலூர்னாக ஒரு இடத்துல வந்தாங்க. அவங்க வைப்பதற்கு எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஒரு வசதி இல்லை. அப்பொழுது ப்ரொடக்ஷன் சொன்னாங்க தான் எங்களுடைய பணி கவர்மெண்ட் ஆகவே அந்த பணி செய்து உங்களை மனமோந்து பாராட்டுகிறோம். திருச்சபை வளர்வதற்காக நீங்கள் நம்முடைய தமிழகத்தில் கூட இந்த இயேசுவை பொருட்கள் ஆக்கிய பணிகள் செய்யலாம். ஜாமுத பெற்றோருக்கு தெரியும். எனவே அவர் பாராட்டி தொடர்ந்து அவருடைய பணிகளை செலுத்தி இறைவனுடைய ஆசிரியர் சரஸ்வதி முத்துகோபால் கருத்துப்படி சுதர்ஷினி பிறந்த நாளில் இறைவன் செய்த அனைத்து உதவிகளுக்காகவும் ஆன்மா சரீர நன்மைகளுக்காகவும் குடும்ப நன்மைகளுக்காகவும் பள்ளி தலைமையாசிரியர் மற்ற ஆசிரியர்கள் கருத்துப்படி நாளை 11ஆம் வகுப்பு மாணவர்கள் எழுதுவதற்கும் பயாலஜி, வாழ்க்கை, ரிசர்ச் மேத்ஸ் ஆகிய தேர்வுகள் நல்ல முறையில் எழுதி அதிக மதிப்பெண்கள் தேர்ச்சி பெறவும் இத்திருப்பணியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அக்கருத்தோடு சேர்த்து மக்களுடைய கருத்துக்காகவும் இந்த திருப்பணியை நாம் ஜெபிப்போம். வேறு ஆகியவர்கள் நமக்காக இந்த திருப்பணியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். அன்பிற்குரியவர்கள், புனித ஞான பிரகாச ஆலயம் பங்கிற்கு இன்றைய தினம் ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமைந்திருக்கிறது. ஆட்சிக்குரிய நமது உடலை சாயலாக உருவாக்குவார். திருப்புதற்குள் பிரிவுகளுக்கு எழுதிய வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் என்னை போல் வாழுங்கள். நாங்கள் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள். கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளனர். அவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறியுள்ளேன். இப்பொழுது கண்ணீரோடு சொல்கிறேன். அழிவே அவர்கள் முடிவு, வயிறே அவர்கள் தெய்வம், மானக்கேடே அவர்கள் பெருமை. அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்தவை பற்றியே. நமக்கோ விண்ணகமே தாய்நாடு. அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கின்றோம். அவர் தமது ஆற்றலால் தாழ்வுக்குரிய நம் உடலை ஆட்சிக்குரிய நமது உடலின் சாயலாக உருமாற்றவும் அனைத்தையும் தமக்கு பணி வைக்கவும் வல்லவர். ஆகவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என் வார்த்தைக்குரியவர்களே, நீங்களே என் மகிழ்ச்சி, நீங்களே என் வெற்றி. அன்பர்களே, ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. ஒளிரும் மேகத்தினின்று தந்தை குரலே கேட்டது. என் அன்பார்ந்த மைந்தரிவரே, இவருக்கு செய்தி சாய நினைக்கிறார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவே
யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையில் ஏறினார். அவர் வேண்டிக் கொண்டிருந்த போது அவரது முகத்தோற்றம் மாறியது. அவருடைய ஆடையும் வெண்மையாய் எண்ணியது. மோசே, எலியா என்னும் இருவர் அவரோடு பேசிக் கொண்டிருந்தனர். மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் இருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்கு பழக்கமாக இருந்ததால் அவர்கள் நுழைந்த போது மாட்சியோடு இறங்கிய அவரையும் அவரோடு இருந்த இருவரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்றபோது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கொன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்வது இன்னதென்று தெரியாமலேயே சொன்னார். இவற்றை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மீது நிறைவேற்றது. அம்மேகம் அவர்களை சூழ்ந்த போது அவர்கள் அஞ்சினார்கள். அந்த மேகத்திலிருந்து, இவரே என் மகன், நான் தேர்ந்து கொண்டவர்களே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் இருக்கிறது. அந்த குரல் கேட்டபோது இயேசு மட்டும் அவர் இருந்தார். தாங்கள் கண்டவற்றிலேயும் அவர்கள் அந்நாட்களில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. நம்பிக்கையின் திருப்பயணிகளாக நாம் சிந்திக்கவும் வாழவும் செயல்படவும் திருத்தந்தை அவர்கள் நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்த யூபிலி ஆண்டிலே நாம் அனைவரும் திருப்பயணிகளாக தாராபுரம் வந்திருக்கிறோம். இயேசுவை தோழர் நாங்கள் அனைவரும் இந்த ஒரு திருப்பயணத்தை மேற்கொண்டு சென்னை மலைமாநிலம் தொடங்கப்பட்டு ஆண்டுகள் ஆகிய வேளையில் நம்முடைய மூத்த சகோதரர் இந்த பகுதியில் பணியாற்றிய இந்த இடத்திலே வந்து அவருடைய அருளை ஆசிரியை பெற வேண்டும் என்ற ஒரு சிந்தனையின் அடிப்படையில் அவருடைய உறைவிடமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தாராபுரத்தில் எல்லோரும் இணைந்து வந்து அவரிடம் நாம் அன்றாடுவோம், ஜெபிப்போம். தொடர்ந்து நம்முடைய பணிகளும் நம்முடைய வாழ்வும் இந்த யூபிலி ஆண்டினுடைய நோக்கை நம்பிக்கையின் திருப்பயணிகளாக வாழ செயல்பட இந்த திருப்பயணம் உதவ வேண்டும் என்ற அந்த ஒரு நம்பிக்கையிலே நோக்கத்திலே இங்கு கூடியிருக்கிறோம். குறிப்பாக சென்னை இயேசுவையினர், மதுரை இயேசுவையினர் நாங்கள் அனைவரும் இங்கு வருவதற்கும் இந்த நம்பிக்கையின் திருப்பயணிகளாக நாங்கள் பயணிப்பதற்கும் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய ஆயர்களுடைய வழிகாட்டுதலின்படியும் அவர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஆதரவின் அடிப்படையிலும் அதே போல இருக்கக்கூடிய மற்ற முதன்மை குரு, இந்த பங்கினுடைய வட்டார அதிபர், ஏனைய குருக்கள், இங்கு வந்திருக்கக்கூடிய சகோதர குருக்கள், சகோதரர்கள், அருள் சகோதரிகள், இந்த பங்கை சார்ந்த இறை மக்கள், உங்கள் அனைவரோடும் நாங்கள் இணைந்து இந்த திருப்பயணத்திலே மேற்கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. பங்கு மக்கள் அதிகமான நபர்கள் எங்களோடு இணைந்து இந்த பயணத்தில் கொண்டார்கள். இந்த திருப்பயணத்திலே கலந்து கொண்டு எங்களுக்காக ஜெபித்தீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும்
எங்களுடைய சபையின் சார்பாக மனமார்ந்த எங்களுடைய உள்ளார்ந்த ஜபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று குறிப்பாக இன்னொரு முக்கியமான நிகழ்வு நம்முடைய ஆணையாளர்கள் சொன்னதை போல நம்முடைய ஆயாளர் அவர்கள் பிறந்த 300வது ஆண்டு விழா. இதையும் இன்று இணைந்து அவருடைய பிறப்பு விழாவையும் எண்ணி நாம் கொண்டாட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த திருப்பயணத்தை சேர்த்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே அவருடைய இந்த 300வது பிறந்த நாள் என்று உங்கள் அனைவருக்கும் ஆயாளர் அவருடைய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள், எல்லாரும் வாழ்த்துக்கள். நாம் அவருடைய பிறப்பை கொண்டாடுவது என்பது நமக்கு பொருத்தமானது. நம்முடைய ஆயர்கள் சொன்னது போல ராயானந்தர் இந்த பகுதியிலே 1768 வந்தவர் 83 வரை பணி செய்திருக்கிறார். ஏறக்குறைய 25 ஆண்டுகள் இந்த மண்ணிலே பணி செய்திருக்கிறார். இன்று இந்த தளத்தில் கிறிஸ்தவம் வளர்ந்தோடி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு அடிப்படை காரணமாக அமைந்தவர் நம்முடைய தந்தை ராயானந்தர். எனவே அவரை இன்று நாம் அன்போடு நினைவு கூறுவோம். அவர் ஒரு நிறை சாட்சியாக உயிர் வாழ்ந்தவர், உயிர் கொடுத்தவர். எனவே இந்த திருப்பயணத்தின் மையமாக நிறை சாட்சியாக என்ற ஒரு சிந்தனையின் அடிப்படையில் உங்களோடு என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எதற்காக இந்த திருப்பயணம் என்ற ஒரு கேள்வி இருக்க வேண்டும். இயேசுவினர் எதற்காக இங்கே வந்தாங்க என்பதுதான். ஒரு மூத்த சகோதரர் இந்த பகுதியை பணி செய்திருக்கிறார். இதற்கு முன்னால் நாங்கள் கோனார் குடும்பத்திற்கு ஒரு முறை திருப்பயணமாக சென்றோம், ஏலாக்குறிச்சிக்கு சென்றோம். இது 3வது திருப்பயணம். ஒவ்வொரு இடத்திற்கும் செல்லும் போது அங்கு இருந்த நம்முடைய மூத்த சகோதரர்கள் செய்த பணிகளை, அவர்களுடைய வாழ்வை, அவர்களுடைய அர்ப்பணத்தை கண்டு உணர்ந்து அவர்களிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படை ஏக்கம் இருப்பதாக பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட சகோதரர்கள் எவ்வளவு கடினப்பட்டு நமக்கு முன்னால் பணி செய்திருக்கிறார்கள் என்பதை பார்த்து அவர்களை பாராட்டி வாழ்த்தி அவர்கள் வழியாக நமக்கு இறைவன் கொடையை தர வேண்டும் என்பதற்காக இந்த திருப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். தொண்டு செய்த முன்னவரை தோள் கொடுத்த தொண்டர்களை நன்றியோடு இன்று பாடுவோம். ராயானந்தரை நன்றியோடு இன்று பாடி வாழ்த்துவதற்காக இங்கு நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த ராயானந்தர் என்ற என்னுடைய மூத்த சகோதரர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக தன்னுடைய சொந்த நாட்டிலிருந்து இங்கு வந்தார். அப்படிப்பட்ட நபரை நாம் தரிசிக்கவும், அவர்களுடைய இறை நம்பிக்கையை நாமும் பெறவும், அவர் வழியாக இறைவனுடைய அருளை இன்னும் அதிகமாக பெறவும், அவர் வழியாக அவருடைய ஆற்றலை பெற்ற இயேசுவினராக நாம் தொடர்ந்து பணியாற்றவும், சிறப்பாக இந்த மலை மாவட்டத்திலே தன்னை வாழ்க்கை அர்ப்பணித்த மாபெரும் மனிதராக வாழ்ந்த ராயானந்தர் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பார் என்ற அடிப்படை நம்பிக்கையிலே இந்த திருப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். நிறை சாட்சியாக இருந்த இந்த மையம் பொருளிலே இந்திய மண்ணிலே நிறை சாட்சிகளாக வாழ்ந்தவர்கள் அதிகமான நபர்கள் இருக்கிறார்கள். நிறைய காரணம். அது ஒரு சிலரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இயேசு சபையின் முதல் மறைசாட்சி, சபைக்கே முதல் மறைசாட்சி அவர் அந்தோணி திருநாமி என்ற கேசவர்கள். நம்ம ராமேஸ்வரம் போனோம்னா வேதாலயம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த வேதாலயிலே அவருடைய கல்லறை இருக்கிறது. அந்த இடம் அவருடைய புனித இடமாக இன்றும் கருதப்படுகிறது. அந்த அந்தோணி திருநாளை எவ்வாறு அந்த பகுதியிலே வாழ்ந்த மக்களுக்கு இந்த மறைவரப்பு பணியை செய்தார் என்பதை பார்த்த மற்ற சகோதரர்கள் அவரை வாழ விடவில்லை, கொலை செய்தார்கள். இன்று அவர் ஒரு மறைசாட்சியாக, இயேசுவினுடைய முதல் மறைசாட்சியாக 1550களிலேயே அவர் கொல்லப்பட்ட நிகழ்வை நான் பார்த்தேன். அப்படிப்பட்ட ஒரு மறைசாட்சி வாழ்ந்த மண் நம்முடைய மண். அதே போல நமக்கு அதற்கு அருகில் இருக்கக்கூடிய ஓரியூரிலே நமக்கு தெரியும். நம்முடைய புனித அருளானந்தர்
அதே போல வெளிநாட்டிலிருந்து வந்து நம்முடைய மக்களுக்காக பணி செய்தவர். இந்த வட தமிழகத்தில் பல்வேறு இடங்களிலே அவர் பணி செய்திருக்கிறார். எங்கு சென்றாலும் இந்த அருளானந்தர் வந்த இடம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் இருந்திருக்கிறார். ராயானந்தர் அவர் சத்தியமங்கலத்திலே பணி செய்திருக்கிறார். அந்த சத்தியமங்கலத்தில் அருளானந்தரும் அதற்கு முன்னால் பணி செய்திருக்கிறார் 1680. அப்படிப்பட்ட ஒரு புனிதர் வாழ்ந்து இறுதியிலே ஓரியிலே தன்னுடைய உயிரை, தன்னுடைய தலையை அங்கு அவர் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. உண்மையை சொன்னால் உயிர் இருக்காது, தவறை தட்டி கேட்டால் தலை இருக்காது என்பதற்கு இந்த மறைசாட்சிகள் சாட்சிகளாக இருந்திருக்கிறார்கள். புனித அருளானந்தர் ஓரியிலே 1693 கொல்லப்பட்டார். ராணி மரியார் நமக்கு தெரியும், இந்துப்பூர் என்ற இந்த மலை மாவட்டத்திலே, மத்திய பிரதேசத்திலே அவர் பாதிக்கப்பட்ட மலைவாழ் மக்கள் பெண்களுக்காக பணி செய்திருந்தால் அவர் அங்கு எதிரிகளினால் குத்திக் கொல்லப்பட்டார். 40 முறை கத்தியால் குத்திக் கொல்லப்பட்டார் என்று பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மறை சாட்சியாக வாழ்ந்தவர், நிறை மறை சாட்சி. சமீப காலத்தில் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு மறை சாட்சியாக வாழ்ந்து தன்னுடைய உயிரை விட்டவர் ஸ்டான் சுவாமி. ஸ்டான் சுவாமி தமிழகத்திலே பிறந்தாலும் அவர் வட இந்தியாவிலே ஜார்க்கண்ட் பகுதியிலே மலைவாழ் மக்களுக்காக, குறிப்பாக அங்கு பாதிக்கப்பட்ட மலைவாழ் மக்களுக்காக வாழ்ந்து தன்னுடைய வாழ்வை நிறை சாட்சியாக இறைவனுக்கும் மக்களுக்கும் கையளித்தார். இப்படி பல பேரை நாம் சொல்லிக்கொண்டே போனோம். இந்த வரிசையிலே தான் நம்முடைய ராயானந்தரும் ஒருவராக இருக்கிறார். இந்த ராயானந்தர் தன்னுடைய வாழ்வை இறைவனுக்கு அர்ப்பணித்தது. அந்த அர்ப்பண வாழ்வில் இந்த பகுதியிலே வாழ்ந்த மக்களுக்கெல்லாம் இறை நம்பிக்கையை கொடுத்தது. இப்படி பல்வேறு வகையிலே அவர் தன்னுடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்து மக்களுடைய உரிமைகளுக்காக, மக்களுடைய நல்வாழ்விற்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து இறுதியிலே நிறை சாட்சியாக அவர் தன்னுடைய உயிரை அர்ப்பணித்தார். இப்படிப்பட்ட ஒரு நிறை சாட்சிகள் நிறைந்த இந்த மண்ணிலே நாம் எப்படி நிறை சாட்சிகளாக வாழ அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ராயானந்தர் இந்த பகுதியில் வாழ்ந்த போது 1783 இயேசு சபை தடை செய்யப்பட்டது. அப்போது அவர் சத்தியமங்கலம் பகுதியில் இருக்கிறார். அதற்கு பிறகு இங்கு தாராபுரம் வந்திருக்கிறார். அந்த சமயத்திலே வாழ்ந்த இந்த மலைவரப்பு பணியாளர்கள் இவர்களுக்கு இயேசு சபை தடை செய்யப்பட்டதினால் அவர்களுக்கு 3 வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஒன்று, நீங்கள் மீண்டும் உங்க நாட்டுக்கு போகலாம், அல்லது இங்கேயே இருந்தால் வேற சபைகளிலே சேரலாம், அல்லது தனிப்பட்ட வகையிலே நீங்கள் குருவாக இருந்து இங்கேயே பணி செய்யலாம் என்று. அதிலே இந்த ராயானந்தர் 3வது வகையை தெரிந்து கொண்டார். திரும்பி போனார். எதுக்கு நான் போகணும்? நான் வந்ததின் நோக்கம் இந்த மண்ணிலே இறுதி வரை மறைவரப்பு பணியை செய்ய வேண்டும் என்பதற்காக. அதனால் அவர் இறுதி வரை இருந்து தனிப்பட்ட இயேசுவினராக என்று சொல்கிறோம், கைவிடப்பட்ட இயேசுவினர். அப்படி ஒரு சிலர் அந்த நேரத்திலே வாழ்ந்தவர்கள், அவர்களில் ஒருவராக ராயானந்தர் இருந்திருக்கிறார். இப்படிப்பட்ட நபராக வாழ்ந்தது சிறப்பாக. ஏன் இந்த நாளிலே அவர் இறுதி வரை வாழ வேண்டும் என்று முடிவெடுத்தார்? இந்தியாசியாவுடைய ஆன்மீக பயிற்சிகளை செய்தால் அவர் 3 கேள்விகளை கேட்பார். தொடக்கத்தில் இயேசுவுக்காக நான் என்ன செய்தேன், இயேசுவுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறேன், இயேசுவுக்காக என்ன செய்ய போகிறேன் என்ற கேள்வி. இந்த அடிப்படையிலேயே ஒரு மறைசாட்சிக்கு இந்த கேள்விகள் தான் இறுதி வரை நான் இயேசுவுக்காகவும் மக்களுக்காகவும் என்னையே அர்ப்பணித்து நிறை சாட்சியாக வாழ்வேன் என்ற ஒரு அடிப்படை நம்பிக்கையை தரக்கூடியது. நிச்சயமாக ராயானந்தர் இந்த இடத்திலே இறுதி வரை வாழ்ந்து தன்னுடைய அர்ப்பணத்தை
இங்கேயே முடிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுப்பதன் விளைவாக அவர் இறை சாட்சியாக இந்த மொழியிலே வாழ்ந்து மறைத்தார். இறை சாட்சியாக வாழ்பவர்கள் யார் என்று சொன்னால் ஒரு சில பண்புகளை மட்டும் சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். முதல் பண்பு, கடவுள் இவர்களுக்கு நெருக்கமானவர். இவர்கள் கடவுளுக்கு நெருக்கமானவர்களாக என்பதை விட கடவுள் இவர்களுக்கு நெருக்கமானவர். இப்படிப்பட்ட நபர்களை கடவுளே விரும்பி தேர்ந்தெடுக்கக்கூடிய இறை சாட்சி. அது நம்முடைய விவிலியத்திலே பார்க்கலாம். மோசே அழைப்பு, எசையா அழைப்பு, எரேமியா அழைப்பு, கடவுள் தேடி சென்று அழைக்கிறார். நீ வா, எனக்கு வேண்டும், என்னுடைய பணியை செய்வதற்கு நீதான் வேண்டும். ஐயா ஆகிறது எனக்கு தெரியாது, பேச தெரியாது, நான் எப்படி பேச முடியும், நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த ஒரு தன்மை என்பது நிறை சாட்சிகளின் முதல் பண்பாக இருக்கிறது. கடவுள் அவர்களை தேடி அவர்களுக்கு நெருக்கமானவராக வருகிறார். எனவே கடவுளின் அந்த அன்பும் ஆற்றலும் அவர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மரியா, நம்முடைய அன்னை மரியா கடவுள் தேடி வருகிறார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட மரியா, இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, இந்த ஒரு நன்மை தான் பதில் இருப்பாக இருக்கிறது. நிறை சாட்சிகளின் பதில், இதோ நான் உங்களோடு இறைவனோடு நான் எப்போது இருப்பேன் என கடவுளை தெரிந்து கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை ஏற்று முழுமையான அர்ப்பணத்தோடு வாழும் டோட்டல் சரண்டர் டு காட். இது ஒரு முதன்மை பண்பாக நான் பார்க்கிறேன். இரண்டாவதாக, இப்படிப்பட்ட நபர்கள் நிறை சாட்சிகள் எப்போதும் மக்களுடைய கஷ்டங்கள் துயரங்கள் அதெல்லாம் தன்னை பார்க்கக்கூடியதாக இருப்பவர். ஒரு உதாரணத்துக்கு ஸ்டான்ஃபோர்ட் இங்கிருந்து சென்ற மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கை, அவருடைய செயல்பாடுகள், அரசு அவர்களுக்கு எதிராக இருந்தது, அது மற்ற நபர்கள் அவர்களுக்கு எதிராக செய்யப்பட்டதை எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை தன்னை பார்த்துதான் உணர்ந்தார். இந்த பாதிப்பினுடைய விளைவு தான் நான் அவர்களுக்காக பணி செய்ய வேண்டும், அவர்களுடைய உதவிக்காக மாண்புக்காக நான் இறுதி வரை இருக்க வேண்டும் என்று தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து நிறை சாட்சிகளாக வாழ்ந்தார்கள். மக்களை கண்டு, மக்களுடைய துன்பங்களை கண்டு உள்ள உருகுபவர்கள், இந்த சமூகத்தை ஆய்வு செய்பவர்கள், அதை ஒட்டி ஒரு நிலைப்பாடு எடுப்பவர்கள். இந்த மக்களுக்காக நான் வாழ்வேன் என்று எளிமையான வாழ்வு மட்டுமல்ல, அந்த மக்களுடைய விடுதலைக்கான வாழ்வாக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து வாழ்ந்தவர்கள். ராயா இருந்த அவரும் இப்படிப்பட்ட ஒரு நபராக நமக்கு முன்னே வாழ்ந்திருக்கிறார். இந்த பகுதியிலே வாழ்ந்த மக்களுடைய எளிமையை தன்னுடைய வாழ்வாக ஏற்று அவர்களுக்காக உள்ள உரியவராக, இந்த சமூகத்தை ஆய்வு செய்தவராக, இந்த மக்களோடு நான் இறுதிவரை இருப்பேன் என்ற நிலைப்பாடு எடுத்தவராக அவர் வாழ்ந்திருக்கிறார். இது மக்களுடைய கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்களை எல்லாம் தனதாக்கி கொண்டவர்கள் இந்த உண்மையான நிறை சாட்சிகளாக இருக்கிறார். மூன்றாவதாக, நிறை சாட்சிகளுக்கு முக்கியமான பண்பு இந்த நதியிலே கேட்டதை போல உருமாற்றம். தன்னுடைய சிந்தனைகள், தன்னுடைய எண்ணங்கள், இவற்றை எல்லாம் இந்த மக்களை பார்த்த பின்னால், அவங்க இறைவனுடைய அழைப்பை ஏற்ற பின்னால் உருமாற்றம் ஏற்படுகிறது. ஆவிலே மாற்றம், எண்ணத்திலே மாற்றம், செயல்களிலே மாற்றம் என்று இந்த உருமாற்றம் புதிய எண்ணங்களை, புதிய இதயத்தை, புதிய பார்வையை, புதிய மதிப்பீடுகளை, புதிய செயல்பாடுகளை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஏற்ற வகையிலே அவர்களை செய்வதற்காக தூண்டுகிறது. இன்று நாங்கள் அதிகமாக பேசக்கூடிய ஒன்று ரீஇமேஜினிங் அண்ட் ரீஸ்ட்ரக்சரிங் அவர் லைஃப் கண்டிஷன் அப்படின்னு பேசுகிறோம். இந்த ரீஇமேஜினிங், மறுபார்வையும் மறு கட்டமைப்பும் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற வகையில் மக்களுடைய வாழ்க்கையோடு நாம் நம்மை இணைத்துக் கொள்ளவும், அதே போல இந்த மக்களுடைய விடுதலைக்கான செயல்பாட்டு முன்னெடுப்புகளை எடுத்து செல்லவும் இந்த உருமாற்றம் இது நமக்கு தேவைப்படுவதாக இருக்கிறது. அடுத்ததாக முக்கியமான ஒரு பண்பாக நாம் பார்ப்பது, இப்படி தன்னை வாழ்வை அர்ப்பணித்து உருமாற்றம் செய்தவர்களுக்கு உண்மையிலேயே கடுமையான எதிர்ப்புகளும்
தடைகளும் அதிகமாக இருக்கும் என்பதை இந்த நமக்கு முன்னால் வாழ்ந்து காட்டிய நிறை சாட்சிகள் அவருடைய வாழ்க்கை எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அதே போல அருளாளருடைய வாழ்க்கையாக இருக்கலாம், ஸ்நாக் சுவாமியாக இருக்கலாம், அல்லது அங்கே திருநாளியாக இருக்கலாம், ராணி மரியாவாக இருக்கலாம். இவர்கள் எல்லாம் இந்த தடைகளையும் எதிர்ப்புகளையும் சவால்களையும் சந்தித்தவர்கள். இங்குதான் அவருடைய நிலைப்பாட்டிலே இறுதி வரை உறுதியாக இருந்த தன்மையை பார்க்கிறோம். கடவுளுடைய பராமரிப்பும் கடவுளுடைய ஆதரவும் அவர்களுக்கு அதிகமாக இருந்ததினால் இந்த நிலைப்பாட்டிலே அவர்கள் உறுதியாக இருந்து இறுதியிலே தங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக அல்லது தலையை வெட்டப்படக்கூடியவர்களாக சுட்டுக் கொல்லப்பட்டவர்களாக அது வெவ்வேறு இடங்களிலே தங்களுடைய உயிரை இந்த மக்களுக்கு சிந்தியவர்களாக இருக்கிறார். ராயானந்தருடைய வாழ்க்கையிலே அவர் எழுதிய ஒரு கடிதம் எனக்கு ஒரு படிக்க வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த கடிதத்தை அவர் சொல்லுகிறார், அவர் வயசாயிடுச்சு, நான் வயதாகிறது, ஆனால் எனக்கு பல்வேறு விதமான நோய்கள் உள்ளன என்று பல்வழி, இரத்த கொதிப்பு, நீரிழிவு, கால் வீக்கம், கிட்னில ப்ராப்ளம் என்று எல்லாம் இது எல்லாம் எனக்கு எல்லாத்துக்கும் மருந்து வச்சிருக்கிறேன். நான் ஒரு நடமாடும் மருத்துவமனையாக சென்று கொண்டிருக்கிறேன். ஆனால் எங்கு எந்த இடத்தில் எனக்கு திருப்பதி கேட்டாலும் மக்களுக்கு உடனடியாக சென்று நான் அவர்களுக்கு திருப்பதி நிறைவேற்றுவதும் அவர்களுக்கு இறைவனை பற்றி போதிப்பதும் அந்த மக்களுடைய வாழ்க்கையோடு நான் அதை இணைத்துக் கொள்வதற்கும் தயங்குவதே கிடையாது. என்னுடைய இந்த உடல் நலமற்ற தன்மை அதற்கு ஒரு தடை அல்ல என்று துணிவோடு தன்னுடைய பணியை அவர் செய்ததாக பார்க்கிறோம். இறுதியாக மனிதன் காக்கும் செயல்பாட்டாளர்களாக இந்த நிறை சாட்சிகள் வாழ்ந்திருக்கிறார்கள். மனிதன் காக்கும் நிறை சாட்சிகள் என்று சொல்லும்போது அதிகமாக அவர்கள் மனிதத்தை போற்றும் போது அவர்கள் புனிதர்களாக மாறுகிறார்கள். நான் ஒரு முறை ஒரு இடத்திற்கு திருப்பதி சென்ற போது மறைமுறை கேள்வி இருப்பான். அதில் ஒரு கேள்வி வந்தது, எது மனிதம் எது புனிதம்? நான் சொல்ற ஒரே பதில், எவ்வளவுக்கு எவ்வளவு மனிதம் அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு புனிதம் அதிகமாக இருக்கிறது. அப்ப the more human, the more divine. இந்த ஒரு தன்மை என்பது இந்த நிறை சாட்சிகளுடைய வாழ்க்கைக்கு அதிகமாக அவர்கள் அதிகமாக மக்களை மனித தன்மையோடு எதிர்த்து அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே மனிதத்தை போற்றக்கூடிய செயல்பாடுகளை செய்ததினால் அவர்கள் நிறை சாட்சிகளாக அதிக இறைவனோடு நெருக்கமானவர்களாக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து வாழ்ந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நிறை சாட்சியாக வாழ்ந்த நம்முடைய மூத்த சகோதரர் ராயானந்தர் அவர் இன்று நமக்கு அருளக்கூடிய இந்த பண்புகள் நீங்களும் நிறை சாட்சிகளாக வாழ வேண்டும் என்று இயேசுவையாளராய் நம்மையும் இங்கு கூடியிருக்கும் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அதில் குறிப்பாக நம்மையே நாம் இன்னும் ஆழமாக உணர்த்திக் கொள்ளக்கூடிய பண்புகளாக நமக்கு சொல்லக்கூடியதெல்லாம் நீங்கள் கடவுளுக்கு நெருக்கமானவர்கள், மக்களுடைய குடும்பங்களிலே துயரங்களிலே பங்கு பெறக்கூடியவர்கள். இதனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் உருமாற்றம் செய்து கொள்ள வேண்டியவர்கள். அதற்காக எவ்விதமான தடைகளும் எதிர்ப்புகளும் வந்தால் துணிவுடன் நீங்கள் ஏற்று வாழ வேண்டியவர்கள். இறுதியிலே இந்த மண்ணிலே மனிதத்தை காக்கும் புனிதர்களாக நீங்கள் செயல்பட வேண்டும் என்ற ஒரு அழைப்பை நமக்கு செய்கிறார். எனவே இந்த நல்ல நாளிலே கூடி வந்திருக்கக்கூடிய நாம் அனைவரும் இயேசுவை மட்டுமல்ல, நமக்காக வீட்டை வந்திருக்கக்கூடிய மறை மாவட்ட ஆயர், அவருடைய தோழர்கள் மற்றும் இந்த பங்கை சார்ந்த அனைத்து மக்கள், துறையுடைய அருள் சகோதரிகள் அத்தனை பேரையும் நாம் வேண்டுவது தொடர்ந்து எங்களுக்காக செய்தீர்கள். இறைவனுடைய நிறை சாட்சிகளாக நாங்கள் வாழவும் செயல்படவும், இதனால் இந்த மண்ணில் இறை அரசை இன்னும் கட்டி எழுப்பக்கூடிய செயல்பாட்டாளர்களாக புனிதம் இங்க மனிதத்தை காக்க புறப்பட்ட இயேசுவையாளர்களாக வாழ செயல்பட தொடர்ந்து விதிக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதே போல உங்கள் ஒவ்வொருவருக்காக ராயானந்த வழியாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட இந்த பகுதியை சார்ந்த அனைத்து மக்களுக்காகவும் தொடர்ந்து இந்த பண்புகளிலே நாம் வாழ்ந்து
இயேசுவின் நிறை சாட்சிகளாக வாழ இறைவன் நமக்கு அருளையும் ஆசிரியையும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் நிறைவாக பொழிவாக ஆகும்.
அதே தூயாவியால் தூய்மைப்படுத்துவதை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு திருமணமான இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவதாக அவர் படித்த வாரி வரைமுறை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் பாதிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி ஆசையை வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவிருந்தை அடங்கிய கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசையை வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பழகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே உன் திருமகனை மீட்படைக்கும் பாடத்தையும் வியப்புக்குரிய மீட்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கொள்கின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கிறார்கள். இப்புனிதமான விழாவை நன்றி செலுத்தி ஒப்புக்கொடுக்கின்றோம். உமது திருவாவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை கொண்டாடுகின்றோம். இப்பதினாலை உடன்கரிய திருமணமானே, இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் இரத்தத்தினால் ஊட்டம் வரும் நாங்கள் அவை தூயாவியால் நிரம்பப் பெற்று கிறிஸ்தவர்கள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை மன்னிக்கும் காணிக்கையாகுவாராக. இவ்வாறு மத்தியில் கொல்லப்பட்டவர்களோடு முதலாக முடிந்திருக்க கண்ணியும் கடவுளின் தாய்வான மரியா, அவருடைய கணவனான உமது யோசேப்பு, எங்களுடைய பங்கின் பாதுகாவலர் புனிதர்களோடு நாங்கள் உறுதி வைத்திருக்கு தகுதியுடைய ஆபமாகி இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புரவாக நீவதை உலகெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாக வழியாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் சாண்டகை, ஏனைய ஆயர்கள், திருநிலையிலும் ஒரு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதிபெறச் செய்கிறார். நீர் விரும்பியபடி உன் திருமுன் இருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தார். கனிவுடன் தந்தையே, எங்கும் சிதறந்திருக்கும் உங்களுடைய பிள்ளைகளை கனிவுடன் உங்களோடு சேர்த்துக் கொள்வோம். இறந்து போல எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியை கனிவுடன் ஏற்றவர்கள் நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு ஒரு ஆட்சியாக என்றும் மனதினை அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கிறோம். இவர் வழியாகவே உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கும் எல்லா புகழும்
என்றென்றும் உமக்கு உரியதே. அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலர்கள் கூறுகிறார்கள். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலகத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையை தருகிறார்கள் என்று வாழ்க்கை செய்கிறேன். ஆண்டவரே, அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இந்த விருது பிழைக்கின்ற நாம் அனைவரும் கேட்கின்றவர்கள். ஆண்டவரே மொழி அவரே யாருக்கு நான்
வந்து வேண்டும். ஆண்டவரே, உயிருக்கு